वेदान्ताचार्यवर्यो मे समिधत्तां सदा हृदि श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः. விசேஷமாக கோஷ்டியை சேவித்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏக ஸ்வரத்தில் இருந்தது. வேதாத்தியனம் பண்ணவர்கள்லாம் ஒரே ஸ்வரத்தில் சேவித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போல புருஷாலும் ஸ்திரீகளும் அவாவா சேவிக்கிறச்சில் ஏக ஸ்வரத்தில் இருந்தது. ஆச்சாரிய அனுகிரகம் தான். விசேஷமாக இந்த புஷ்யகிருபா இந்த பாடசாலையில் விசேஷமாக இப்போ கிரமமாக அத்தியனம் பண்ணவா எப்படி செய்யணும் அது போல் இருக்குது இல்லையா. கொஞ்சம் வயசாக அத்தியனம் பண்ணாலும் அவள் அந்த பால்யத்தை அத்தியனம் பண்ணால் எப்படி இருக்கும் அதே போல் சுவாமியோட அனுகிரகத்தில் அது நடந்திருக்கு. திருவாடி போகிற உற்சவத்தில் அடியேன் 2 விஷயம் சொல்கிறதுக்கு பாக்கியம். நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு ஆக்ஞா கைங்கரியம் அப்படின்னு. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கைங்கரியம் ஆக்ஞா கைங்கரியம். அந்த ஆக்ஞா கைங்கரியம்னா என்ன, அதோடைய சொரூபம் என்ன, அதை அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறதுங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அடிப்படையான விஷயம். நாம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சங்கல்பம்னு ஒன்று பண்ணணும். இப்போது சங்கல்பம் யாருக்காக பண்ணுறோம்? இப்போது காத்தால தீர்த்தம் வரும். ஸ்ரீ பகவதாஜ்ஞா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் பிராத ஸ்நானம் கரிஷ்ய. இது சொல்லணும் பண்ண ஸ்நானம் பண்ணால் ஆச்சு. ஆனால் சங்கல்பம் ஏன் வச்சுருக்கா? இது போய் வாயால் சொல்லணும்னு என்னன்னா, எப்பயுமே அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவான்கிட்ட அனுக்கியம் வாங்கிட்டு தான் பண்ணணும். அதனால் நம்மளுடைய சரீரத்திலே அந்தரியாமையாக பகவான் இருக்கிறதுனால அவனிடத்துல சொல்லாமல் எந்த காரியத்தை பண்ணக்கூடாது. அதனால் தேவருடைய ஒரு ஆజ్ఞையினால தேவருடைய திருப்திக்காக இந்த காரியத்தை பண்ணுறேன்னு அனுக்கியம் சங்கல்பம். எந்த விஷயத்தை நாம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீ பகவத் ஆக்ஞையா பகவானுடைய கட்டளையினால் சரி இதை பண்ணுறேன், இதனால் யாருக்கு திருப்தி என்ன, நான் அதெல்லாம் தீர்த்தம் மாறுறதுனால யாருக்கு திருப்தி? எனக்கு தானே திருப்தி. ஆக்சுவலாக என்னோட சரீரத்தில் இருக்கக்கூடிய துர்கந்தங்கள் விலகும், எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நித்தியம் தீர்த்தமானா அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது, ஒரு புத்துணர்ச்சி இருக்குது. முதல்ல இதெல்லாம் எனக்கு தானே கிடைக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? மம திருப்தி அர்த்தம் தானே சொல்லணும். ஆனால் தீர்த்தமாடுறது நான் அடியே தீர்த்தமாடுறேன். ஆனால் பிரீத்தி யாருக்குன்னா நாராயண பிரீத்தி. எதனால்? எந்த ஒரு காரியங்களை பண்ணாலும் அதுதான். எந்த ஒரு வைதிகமான காரியங்களாக இருந்தாலும் சரி, லௌகிகமான காரியங்களாக இருந்தாலும் சரி, அதனால் திருப்தி அடைய போகிறது யாருன்னா பகவான். அதனால தான் பகவத் ஆக்ஞையா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தி. நாராயண பிரீத்தியர்த்தம்னா நம்மளுக்கு புரியுது. நாராயண பிரீத்தியர்த்தம்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக புரிய எல்லாருக்கும். நாராயணனுடைய பிரீத்திக்காக, எம்பெருமானுடைய பிரீத்திக்காக இந்த விஷயத்தை பண்ணுறேன்னு தெரியுது. ஆனால் பகவத் ஆக்ஞையான்னு சொல்கிறோம். எதனா பகவத் ஆக்ஞை காதால் குளிக்கணும்னு அவர் ஆக்ஞையா சொன்னார். நேரம் வந்து காதால் எழுதி தீர்த்தா மாடுவோன்னு எங்கே சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள்லாம்? பகவத் ஆக்ஞானா எங்கே இருக்கு அப்படின்னா, பாஷ்யக்காரர் எடுக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு விசேஷமாக எடுக்கிறார். இது மகாபாரத்தில் எம்பெருமான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். எம்பெருமான் திருவாய் மலர்ந்த ஒரு விஷயம். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவ ஆக்ஞா யஸ்தாம் உல்லங்க்ய வர்த்ததே ஆக்ஞா சேதி மம துரோஹி மத்பக்தோ வின வைஷ்ணவஹ. விசேஷமான ஸ்லோகம். ரொம்ப அற்புதமான, அவசியம் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்லோகம். இது எம்பெருமானுடைய சாட்சாத் எப்படி கீதை எம்பெருமான் உபதேசம் பண்ணாரோ அது போல இதையும் உபதேசம் பண்ணியிருக்கார். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா. ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதமும் ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரங்கள் இவ்விரண்டும் மம ஆக்ஞா என்னுடைய கட்டளை. அவ்வளோதான், ஒரே வரிதான். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா. வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, இவ்விரண்டும் என்னுடைய கட்டளை. எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே. எவன் ஒருவன் அந்த கட்டளையை மீறுகிறானோ அவன் ஆக்ஞா சேதி. ஆக்ஞா சேதினா என் கட்டளையை மீறியவன் அர்த்தம். எம்பெருமான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, சரீரத்தை கொடுத்து, நல்ல பரம்பரையை கொடுத்து, சகல விதமான சம்பத்துகளையும் கொடுத்து ஒரே விஷயத்தை மட்டும் சாய்கிற சாஸ்திரங்கள்லையும் வேதங்கள்லையும் சொல்லப்பட்ட அந்த கர்மாக்களை நீ செய்ய வேண்டும். அவ்வளவு நமக்கு அனுகிரகம் பண்ணி இந்த விஷயங்களை பண்ணுன்னு சொன்னால் நாம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. அதனால் என்ன ஏற்படுறதுன்னா பகவன் நிகிரகம் ஏற்படுது. ஆக்ஞா சேதி, என் கட்டளையை மீறியவன் மம துரோகி. ரொம்ப இதுவாக இருக்கும் கேட்கறதுக்கே. நடாது
பெருமாளா எப்படி சாய்ச்சிருக்கார்? நிச்சயமா அவருடைய திருவாக்கு தான் அது. மம துரோகி, எனக்கு துரோகம் இழைத்தவன். மத் பக்தோவி ந வைஷ்ணவா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த சுவாமி பாஷிகார் எடுக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்தில். சமுச்சயம்னு பேர் சம்பிரதாயம், சமுச்சய சம்பிரதாயம். கர்மா வேண்டான்னு விடுறதில்லை. அவ மாதிரி கர்மாவோடு சேர்ந்த பக்தி அவசியம் நமக்கு வேணும். பிரபத்தி ஆயிடுது, அதனால இனிமேல் கர்மா வேண்டாம் சொல்ல முடியாது. பிரபத்தி ஆனாலும் நாம் பண்ண வேண்டிய வைதிகமான கர்மானுஷ்டானங்களை அவசியம் பண்ணணும். இப்படி அடுத்த கடைசியில் என்ன சொல்ற, நான் வைஷ்ணவன்ட்ட, வைஷ்ணவனே இல்லைன்னு. ஓ, வைஷ்ணவ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா விஷ்ணு பக்தன் தானே வைஷ்ணவன். விஷ்ணு பக்தனுக்கு என்ன பிரதானமான விஷயம்? சங்க சக்கர முத்ராதாரணம் பண்ணிக்கணும், திருவன்காப்பு இட்டுக்கணும். இதெல்லாம் நம்ம வைஷ்ணவ லட்சணம். அடியேன் ராமானுஜ தாசன், இதெல்லாம் வைஷ்ணவ லட்சணம் இல்லையா? இதெல்லாம் ஏத்துண்டா வைஷ்ணவன் ஆயிடுறான்னு அர்த்தம். இதெல்லாம் ஏத்துண்டா வைஷ்ணவன் ஆயிடுறான்னா எம்பெருமான் படி கிடையாது. இந்த திருமணம் இட்டுக்கிறது, கோவிலுக்கு போகிறது, சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறேன், பெருமாள், இதெல்லாம் வாஸ்தவம் தான். இதெல்லாம் நீ வைஷ்ணவனா நினச்சிட்டு இருக்க. ஆனால் நீ எப்படி இருந்தா ஸ்ரீ வைஷ்ணவன்னா ஸ்ருதிஸ்மிருதிம் மமைவாக்ஞா, சாஸ்திரங்களிலும் வேதங்களிலும் சொல்லப்பட்ட கர்மாக்களை விடாமல் எவன் செய்கிறானோ அவனே வைஷ்ணவன் அர்த்தம்னு பெருமாள் சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் வைஷ்ணவன்னா என்ன அப்படிங்கிறது அவரும் ஞாச தசகத்தில் யக்யாதி லாப பூஜாசு விமுகா வைஷ்ணவேதனே, யஹா எவன் ஒருவன், எந்த வைஷ்ணவனானவன், ஹியாதி புகழ், இந்த காரியத்தை பண்ணா புகழ் கிடைக்கிறது, இந்த காரியத்தை பண்ணா எல்லாரும் நம்மளை அப்படியே மிச்சுவா அப்படின்னா அந்த காரியத்தை பண்ணக்கூடாது. யக்யாதி லாப, இந்த விஷயத்தை பண்ணா அதனால எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கிறது அப்படின்ற விஷயத்துல பிரயத்தனப்படக்கூடாது. எந்த விஷயத்தை பண்ணா நமக்கு புகழ் கிடைக்குமோ அதை மெனக்கிட்டு பண்ணக்கூடாது. இயற்கையா வரும் புகழுங்கிறது, தானா வரும், அதை ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஆனா அதுக்காக பிரயத்தனப்படக்கூடாது. யஹா ஹியாதி லாப பூஜாசு, இந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கு விசேஷமா கௌரவம் கிடைக்கும்னு போகக்கூடாது. சில பேர் அதுக்கு பிரயத்தனப்பட்டு பண்ணுவா பாருங்க, அதை பண்ணக்கூடாதுங்கிற. பூஜை பண்றோம், ஆச்சாரியன் நம்ம அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிக்கிறதுக்கு விசேஷமா ஆராதனை பண்றோம், அதெல்லாம் விஷயம் வேற. அந்த கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பிரயத்னப்படுறவன் வைஷ்ணவன் இல்லைன்ற. அதனால இதுல இருந்து விமுகனா திரும்பி போயிடும். இந்த இடத்துல போனா அது கிடைக்கிறதா அங்க போகக்கூடாது, வெறும் திரும்பி வேற பக்கம் பார்த்து அவன் கிளம்பி போயிடும். அப்படி இருக்கிறவன் வைஷ்ணவன் சொன்னார். ஆனா இப்ப வைஷ்ணவங்கிறத யாரு சொல்லணும்? நியாயமா விஷ்ணு பக்தன்னு சொல்றோம். அப்போ விஷ்ணு பக்தனா இருக்கக்கூடிய இவன் வைஷ்ணவன் யாரு சொல்லணும்னா சாட்சாத் பகவான் தான் சொல்லணும் இவன் வைஷ்ணவன். அப்போ வைஷ்ணவ லட்சணம் என்ன அப்படின்னா பகவத் ஆக்ஞைய நாம கடைபிடிக்கிறது தான் வைஷ்ணவ லட்சணம். சரி, பகவத் ஆக்ஞை எப்படி இருக்கு, அதோட சுரூபம் என்ன, லட்சணம் என்னன்னா அதுக்கு முடிவே இல்லை, எல்லையே இல்லை. என்ன கர்மாக்கள் அனாதின்ற கார்த்தாலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி சயனத்துக்கு போகிற வரைக்கும் சொல்லப்பட்ட கர்மாக்களை இன்னைக்கு நம்மளால அனுஷ்டானம் பண்ண முடியுமான்னா நிச்சயமா முடியாது. இப்போ எல்லாருமே அவைஷ்ணவன் தானா? எல்லாருமே விஷ்ணு பக்தனா இருந்தாலும் எம்பெருமானுடைய திருவுள்ளப்படி யாருமே சரியா கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அப்படின்னா அதுக்கு தான் சாஸ்திர ஆலோசனை ரொம்ப முக்கியம். சாஸ்திரங்களை ஆலோசனை பண்ணி நம்ம பெரியவா நமக்குன்னு ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி நமக்குன்னு ஒரு வழிமுறையை கொடுத்துருக்காங்க. அதை ஓரளவுக்கு அவாவா சக்திக்கு தகுந்தா போல நாம அதை நம்ம அனுஷ்டானம் பண்ணா, கிஞ்சித் அனுஷ்டானம் பண்ணாலும் எம்பெருமான் சந்தோஷிச்சு பரம அனுகிரகம் நமக்கு பண்றான் அப்படின்னு நம்ம பெரியவா சித்தாந்தம் பண்ணியிருக்கோம். அதனால இந்த பகவத் ஆக்ஞை அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல பகவத் ஆக்ஞையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல இருக்குன்னு ஒன்று ரூல் ஒன்று இருந்தால் அந்த ரூல் என்ன தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியுமா, நம்மளுக்கு எவ்வளோ முடியும் அப்படிங்கிறது அடுத்தது. அப்போ ஆக்ஞா கைங்கரியம் பண்ணக்கூடியவாள் முதல்ல அந்த ஆக்ஞை என்னங்கிறது தெரியும். விசேஷமாக நம்மளுடைய பிரிவா ஆன்மீகங்கிற கிரந்தங்கள்ல விசேஷமாக நமக்கு கொடுத்துருக்கோம். சுவாமி பாஷ்யக்காரர் நித்தியம்னு ஒரு கிரந்தம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதில் திருவாராதன கிரமங்கள்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறச்சில அதை ரொம்ப சங்கேபமாக ஆன்மீக விஷயத்தை டச் பண்ணிவிட்டு அது மேற்கொண்டேன்னா இப்போ காத்தால் எழுந்து சகசிவசம் ஸ்நானம் ஸ்நானம் பண்ணாதான் மேற்கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களை பண்ண முடியும். அப்போ பகவத் ஆராதனம்னு நேரம் போக முடியுமா என்ன எம்பெருமான இடத்துல? அப்போ அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய சந்தியாவந்தனாதி ஸ்நானாதி விஷயங்களையும் சொல்லிட்டு அவர் அந்த நித்தியங்கிற கிரந்தத்தில் விசேஷமாக பகவத் ஆராதனம் எப்படி பண்ணணுங்கிறத சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். நம்ம பெரியவாள்லாம் பார்த்தேன்னா
ரொம்ப பெரிய மகான்கள்னு நம்ம பூஜை பண்ணக்கூடிய ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவாள்லாம் பார்த்தீங்கன்னா எதனால் அவளுக்கு அந்த மகனீயத்துவம் அந்த ஆச்சாரியத்துவம் கிடைச்சிருக்குன்னு அனுஷ்டான பலத்தால் தான் கிடைச்சிருக்கு. மண்ணை யோசிச்சு பாருங்க, நம்ம ரொம்ப பெருசாக கொண்டாடக்கூடியவா எப்படி இருப்பான்னா அனுஷ்டானத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். யார் அனுஷ்டானத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்காலோ அவளை தான் நம்ம விசேஷமாக ஆராதனை பண்ணுவோம். நம்ம மனசுக்குள்ளே இருப்பான். ஏன்னா எல்லாருடைய மனசும் அந்தரியாமையே பகவான் இருக்கிறதுனால பகவானுக்கு யாரிடத்துல ரொம்ப பிரியம் ஜாஸ்திங்கிறத நமக்கு உணர்த்துவர். அதனால அடியனுடைய ஆச்சாரியன் திருக்குடந்தை ஆண்டவன் பிரசித்தர் அனுஷ்டானத்துல நபூதோ ந பவிஷ்யதி. இன்னைக்கு இதுக்கப்புறமா யாரா இருப்பாளான்னு தெரியல, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்காளான்னு தெரியல. அவ்வளவு பெரிய அனுஷ்டாதா. ஏகாதசி உபவாசமாக இருந்தாலும் சரி, சேர்ந்து ஹிமாச்சலம் பாத யாத்திரையாக இருந்தாலும் சரி, அப்படி விசேஷம். இப்போ 2 நாள் முன்னாடி ஐயா சுவாமி திருநக்ஷத்திரம் நடந்தது. அதில் அந்த சுவாமியை பற்றி விசேஷமாக சொல்கிறது. அதெல்லாம் ரொம்ப மகா அனுஷ்டானம். இப்படி இந்த பகவத் ஆக்ஞையை யார் ரொம்ப விசேஷமாக அதை வச்சுண்டு அதை அனுஷ்டானம் பண்ணுறாலோ அவளுக்கு தான் நம்மளோட சம்பிரதாயத்தில் விசேஷமான ஏத்தம் கிடைச்சது. அதனால் ஞானத்தினால நமக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் கிடைச்சாலும் அனுஷ்டானத்தினால் இருக்கக்கூடிய அந்த பலம் தான் விசேஷமான பலம். அதுதான் பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த அனுஷ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ அனுஷ்டான விஷயங்கள் நிறைய இருக்கு. இது எப்படி உள்ளே போய் பிரவேசம் பண்ணால் அதுக்கு முடிவே கிடையாது. குழப்பம் தான் இருக்கணும். கடைசியில் என்ன ஆகும்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுன்னா எடுத்துகிட்டு ஆகும், மொத்தமாக விட்டுடுவோம். ஏன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணுறதுக்கே தெரிஞ்சுக்கிறதே காரணமாகிடும். இப்போ தெரியாத வரைக்கும் ஏதோ இது வரைக்கும் இதுதான் தெரியும்னா அதை பண்ணிடலாம். இப்போ தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டு கடைசியில் குழப்பம் தான் ஏற்படும் இல்லையா? அப்போது என்ன பண்ணலாம்னா ஆக்ஞா கைங்கரியங்களில் ரொம்ப 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 முக்கியம். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். காத்தாலேருந்து ஸ்நானம் பண்ணாலும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு மடியாக வஸ்திரம் உடுத்திக்கணும் தெரியும். ஊர்த்த பண்ணுற தாரணம் இப்படி திருமணம் இட்டுக்கணும், அந்த கிரமங்கள் என்னன்னு ஓரளவுக்கு தெரியும். நான் திருமணம் குழைக்கிறதுலேருந்து விஷயங்கள் இருக்குது. கீழே உட்காந்துட்டு இட்டுக்கணுமா நின்றுட்டு இட்டுக்கணுமா அதுலேருந்தே விசாரங்கள் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அது உள்ளெல்லாம் போக வேண்டாம். ஏதோ திருமணம் இட்டுண்டாச்சு ஆச்சு, இது வரைக்கும் எடுத்து சுத்தமாக தீர்த்த பாதனம் இருக்குது. நம்ம இப்போ சந்தியாவந்தனம் பண்ண வந்தாச்சு. இப்போ இந்த சந்தியாவந்தனம்ங்கிறது அவசியம் பண்ணணுமா? இதை பண்ணாமல் மீதி அவகாசம் நமக்கு இருக்கிறதே 1/2 மணி நேரம் தான். சந்தியாவந்தனம் பண்ணாமல் நேரம் ஆராதனை பண்ணிடலாமா? இப்போ சந்தியாவந்தனம் பண்ணால் 20 நிமிஷம் போயிடும். 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 10 நிமிஷத்தில் ஆராதனை பண்ணலாமான்னா 10 நிமிஷம் ஆராதனை பண்ணால் கூட பரவாயில்லை, சந்தியாவந்தனம் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இதுதான் பகவதாக்ஞை. இங்கே தான் பகவதாக்ஞை இருக்குது. அந்த சூக்ஷ்மம் இங்கே தான் இருக்குது. இப்போது இந்த சந்தியாவந்தனம் எதுக்காக பண்ணுறது? இப்போ பெருமாள் ஒரு விஷயங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க, அவரை சாட்சாத ஆராதனை பண்ணாலே எல்லாம் கிடைச்சிட போகிறது. இப்போ விஸ்வரூபத்தில் பெருமாள் உங்களுக்கு விசேஷமாக மகாபாரதங்கள் எல்லாம் என்ன காமிக்கிறார்? விஸ்வரூபத்தை என்ன தரிசனம் என்னன்னா இந்திராதி தேவதைகளும் இருக்கக்கூடிய 33 கோடி தேவதைகளும் அவர் சரீரத்தில் இருக்காங்கிறது தான் தத்துவம். அப்பேற்பட்ட எம்பெருமான ஆராதனை பண்ணிட்டாலே சகல தேவதைகளும் ஆராதனை பண்ண பலன் கிடைச்சிட போகிறதா? அதில் ஆதித்யனும் இருக்காரோ, சூரியனும் எம்பெருமான சரீரத்தில் தானே அங்கமாக இருக்கார். இந்த அண்டசராசரங்கள் அவ்வளவும் எம்பெருமான சரீரம்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயம் நான் சம்பிரதாயம். பாதோஸ்ய சர்வா பூதானி விபாதஸ்யாமிருதம் திவி புருஷ சுத்தத்தை வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த அண்டசராசரங்கள் இருக்குல்ல, இந்த விபூதி, இந்த எம்பெருமானுடைய இந்த விபூதிகள் அவ்வளவும் எம்பெருமானுடைய சிருஷ்டியில 1/4 பங்கு தான். பாதோஸ்ய சர்வா பூதானி, பாதம்னா 1/4 பங்குன்னு அர்த்தம், 1/4. திரிபாதஸ்யா அமிர்தம் திவி, திவின்னா திவ்யலோகமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் 3/4 பங்கு வச்சுருக்காரு. அப்போ வைகுண்டம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. இங்கே மில்கி வேங்கிறான், இங்கேருந்து மில்கி வேணி இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னொன்று கண்டுபிடிப்பான். இதுக்கே முடிவில்லை. இந்த அண்டசராசரங்களுக்கே முடிவு கிடையாது. இன்னும் தெரியல. அதுவே எம்பெருமானுடைய சிருஷ்டியில 1/4 பங்கு தான். அப்போ 3/4 பங்கு வைகுண்டம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு போவாங்க. ஏதோ சின்ன படத்தில் ஒரு 4 மண்டபத்தை வச்சுன்னா அது பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இருக்கிற போல நம்ம சேவிச்சுக்கணும். இதெல்லாம் அந்த அந்த விரஜா நதியை தாண்டி இருக்கக்கூடிய வைகுண்டம் இந்த அண்டசராசரங்கள் போல 3 பங்கு. இது மொத்தமும் சேர்த்து எம்பெருமானுடைய சரீரம் அப்படின்னு தான் நம்மளுடைய சம்பிரதாயம். அப்போ சரீரத்தில் ஆதித்யனும் சூரியனும் ஒருத்தர் தானே. அப்போ எம்பெருமானையே நம்ம ஆராதனை பண்ணிட்டா இந்த ஆதித்யனை ஆராதனை பண்ண தனியாக வேணுமான்னு அது என்ன சூரியனை விசேஷமாக உபாசனை பண்ணி காயத்ரி மந்திரம் சொல்கிறது காயத்ரியும் ஆவாகயாமி. இதெல்லாம் என்னவா நம்ம சம்பிரதாயத்துக்கு எம்பெருமான சரணாகதி பண்ணியாச்சு. இப்போ சரணாகதி பண்ணியாச்சுன்னா சத்யாயை நமஹா, சாவித்திரியை நமஹா, காயத்ரியை நமஹா, சரஸ்வதியை நமஹான்னு தேவதாந்திரங்கள்லாம் நித்தியம் சேவிச்சுண்டு
அபிவாதனங்களை பண்ணிட்டு அவளை ஆவாகனம் பண்ணிட்டு தேவி உபாசனையெல்லாம் பண்ணி இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் சந்தியாவந்தனத்தில் இருக்கு. அதனால எனக்கு இதில் பக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கு, எம்பெருமான் ஆராதனமே பண்ணிட்டு போறேன்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்போதான் எம்பெருமானுடைய கோபம் வரும். இது கூடாது, இது என்னுடைய கட்டளை. இப்போ கட்டளைன்னா அது ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? இப்போ சந்தியாவந்தனம் பண்ணணும்ன்றது இவ்வளவு பேரும் சொல்றாரு. இப்போ இந்த ஐஷிங்கிட்ட போனேன்னா முதல்ல சந்தியாவந்தனம் தான் கேட்பேன். பெரிய அக்னிஹோத்ரி பூர்வாசிரமத்தில். ஆனால் முதல்ல பவுண்டரிபுரம் சுவாமி எழுதியிருப்பார் இதுக்கு முன்னாடி. அவர் அங்கே ஆத்து இதுலயே போட்டிருப்பார், எழுதி வச்சிருப்பார், சந்தியாவந்தனம் செய்து விட்டு நான் உள்ளே நுழைகிறேன். அப்படியே இருக்கும். அதை படிச்சா நம்ம சந்தியாவந்தனம் பண்ணாம போறவேன்னு ஒரு குற்றம் உணர்ச்சி அப்படியே எழுதியிருப்பார். அது போல அவ்வளவு மகான்களும் சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம்ங்கிறா. சந்தியாஹீனா அசுச்சர் நித்யம் அனர்ஹ சர்வ கர்மசு. சாஸ்திரம் கிளீனா சொல்லிடுது, அனர்ஹ சர்வ கர்மசு. எந்த விதமான ஒரு கர்மாக்களை பண்ணுவதற்கும் அதிகாரம் கிடையாது. அசுச்சி. இப்போ திருமணம் இட்டுண்டாச்சுன்னா திருமணம் இட்ட மாத்திரத்திலேருந்து அவனுக்கு ஒரு அசுச்சி ஏற்படுது. ஒரு அசுச்சின்னா என்ன தெரியுமோ, ஒரு 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 கரெக்டாக சரியாக சொல்லணும்னா நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னு வச்சுக்கணும். அசுச்சிங்கிறதுக்கு அநேக அர்த்தங்கள். சுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல விழுப்பு மாதிரி. அது எப்போ போகும்னா சந்தியாவந்தனம் பண்ணாதான் போகும். இப்போ சந்தியாவந்தனம் பண்ணாமல் வேற எந்த காரியங்கள் பண்ணாலும் நாம விழுப்போட பண்ணாம அசுச்சம் நித்தியம் நித்தியம் அசுச்சி. அப்போ சுச்சியா ஆகணும், அவன் சுத்தமா ஆகணும். அந்த கஷ்டத்துலேருந்து வெளிப்படணும்னா சந்தியாவந்தனம் பண்ணாதான் முடியும். அப்போ சந்தியாவந்தனங்கிறது பகவத் ஆக்ஞையில ரொம்ப விசேஷமா இருக்குன்னு தெரியாது. மீதி எல்லாம் பகவத் ஆக்ஞை தான், ஆனா அதெல்லாம் விட்டுடுவோம். சரி, இப்போ பார்ப்போம் அடுத்த ஸ்டேஜில் பார்த்து. இப்போ சந்தியாவந்தனம்னு இருக்கு. சந்தியாவந்தனத்து என்ன இருக்கு? சந்தியாவந்தனம் பண்றதுனால நமக்கு என்ன விசேஷமான விஷயம் கிடைக்கிறதுங்கிறத இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுட்டு பார்ப்போம். ஏன்னா நமக்கு இன்னொரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா புரியாது ஜனங்களுக்கு. இப்போ ஓரளவுக்கு புரியும். இப்போ நம்மளுடைய பூமி இருக்கு. இந்த பூமி நிரந்தரமா இருக்கான்னா இல்லை, இது சுத்தின்னு இருக்கு இல்லையா? எதை சுத்துறது இந்த பூமி? சூரியனை சுத்து. இப்போ சந்தியாவந்தனத்துல காத்தால தேவதை யாருன்னா சூரியன் தான் தேவதை. சாயங்காலம் யாரு தேவதை தெரியுமோ? அக்னி தேவதை. காத்தால பிராசனம் பண்றச்ச சூரியஷ்டமாமன்யஷ்டமன்யமதயஷ்டமன்ய கிருத்தேபியஹான்னு காத்தால பிராத காலத்துல பிராசனம் பண்ணுவோம். இதே சாயங்காலம் சூரியன் தானே பண்ணணும், ஆனா என்ன பண்ணுவோம்? அக்னிஷ்டமாமன்யஷ்டமன்யமதயஷ்டமன்ய கிருத்தேபிய அக்னி பிரதானமானது. உபாசனம் பண்ணா காத்தால சூரியன் தேவதை, சாயங்காலம் அக்னி தேவதை. இப்படி சாயங்காலம் ஆச்சுன்னா அக்னி தான் தேவதை, பிரதானமான தேவதை. கார்த்தால இருந்தா சூரியன் தேவதை, சூரியனை உபாசனம் பண்ணணும். இப்போ இந்த அக்னி சூரியன் இந்த 2 பேரையும் தான் உபாசனை பண்ணணுங்கிறான். அக்னிஹோத்திரம்னு ஒரு கர்மா இருக்கு, இதுல சிரேஷ்டதமமான கர்மா. இப்போ பிரகிருத ஐஷிகர் பூர்வாசிரமம் வந்து அக்னிஹோத்திரியா எழுந்த 2 வேலை அக்னிஹோத்திரம் பண்ணியிருந்த. அக்னிஹோத்திரத்துல பிரதான ஆகுதி என்ன தெரியுமா? கார்த்தால சூர்யோ ஜோதிர்ஜோதி சூரியஸ்வாஹா. கார்த்தால அக்னிஹோத்திரத்தோட பிரதான மந்திரம். சாயங்காலம் அக்னிர்ஜோதிரக்னிஸ்வாஹா. இதுதான் அக்னிஹோத்திரத்தோட பிரதான மந்திரம். அதுதான் சந்தியாவந்தனம் பிரதான மந்திரம். அதை சொல்லி தான் பிரார்த்தனை பண்ணணும். இப்போ அக்னி சூரியன் 2 தேவதைய பெருமாள் நித்திய நீ உபாசனை பண்ணியே ஆகணும்ன்ற. நித்திய உபாசனம்னு அந்த அரிசியை களைஞ்சி சேர்க்கணும். நித்திய நீ வந்து இந்த சந்தியாவந்தனத்தை அவசியம் பண்ணணும். அது எப்போ பண்ணணும்னா சந்தியா காலத்தை பண்ணணும், சகாலத்தை சந்தியாவந்தனத்தை பண்ணணும் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவள்ளம். அதுதான் ஸ்ருதி ஸ்மிருதியில் விசேஷமாக சொல்லியிருக்கார். எப்படி சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறதெல்லாம் விசேஷமாக சகவைங்கிற அந்த அனுபாக்கத்தை ரொம்ப விசேஷமாக சொல்றார். ஆபூர்தம் விக்ஷிபந்திதா ஏகா ஆபோ வச்சி பூத்வா. கார்த்தாலையும் சாயங்காலமும் நல்லா 2 கையிலையும் தீர்த்து எடுத்துட்டு ஆகாசத்தை பார்த்து தூக்கி எறியணுமா ஜலத்தை. ஆபூர்தம் விக்ஷிபந்தி. அப்படி இந்த விக்ஷேபனம் பண்ணா அது இந்த தீர்த்தத்திலேருந்து இருக்கக்கூடிய சக்தியானது காயத்ரி மந்திரம் அபிமந்திரம் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த காயத்ரி மந்திரத்தோட சக்தியினால இந்த தீர்த்தமானது வஜ்ராயுதமா மாறி அந்த சூரியனை ஹிம்சை பண்ணக்கூடிய அந்த அசுரர்களை ஹிம்சை பண்றது அப்படின்னு வேதங்கள் கதையை சொல்றது. அது இருக்கட்டும். ஆனா சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறத ஏன் இவ்வளவு தீர்மானமா சொல்றா அப்படின்னா, இப்போ சூரியன் கண்ணுக்கு தெரியற நேர தெரியற எம்பெருமான் நேர சூரிய நாராயணன்னு சொல்லுவாங்க இல்லையா? வேதங்கள்ல சொல்றச்சால ஆதித்யனுக்கு அதாவது சூரியனுக்கு நடுவுல தான் எம்பெருமான் இருக்காருன்னு சொல்றேன். திரௌபதி வந்து விசேஷமா சரணாகதி பண்றான். ஜெயசதா சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயணா. சவித்ரமண்டலம்னா சூரிய, சவிதானா சூரியன். சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டா
கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடி ஹாரி துச்சாதன் அந்த புடவையை உருவுறான். ராஜ்யசபை பெரியவாள்லாம் இருக்கா, பஞ்சபாண்டவாள்லாம் தலையை குனிஞ்சுட்டு இருக்கா, அவளால் எதுவும் பண்ண முடியல. துச்சாதன் என்ன பண்றான், புடவையை அப்படி உருவரிச்சல இனி அவ்வளோதான், விட்டா மானம் போயிடும் அப்படிங்கிற அந்த சமயத்தில் கையை தூக்கிடுறான். கையை தூக்கி பெருமான சரணாகதி பண்றான். அப்போ சரணாகதி பண்ண சொல்ல என்ன சொல்றான்னா, சவித்திருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா, சவிதான்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய மண்டலத்தில் நடுவில் இருக்கக்கூடிய எம்பெருமானே நாராயணான்னு சரணாகதி பண்றான். அப்போ அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் விசேஷமா நமக்கு தெரியற, பிரத்யட்சமா தெரியற. இந்த அக்னிங்கிறது யாரு? எல்லா இடத்துலையும் நீங்க இப்போ ஸ்ராத்தாதிகள்லாம் பண்ணேன்னா ஆத்திர வாத்தியார் பண்ணி வைப்பார். ஆத்தக்காரி மாமி கிட்ட அக்ஷதையை கொடுங்கோன்னு வேர், அவள் அக்ஷதையை வச்சுட்டு இருப்பா. 2 பிரிச்சு கொடுங்கோன்னு வேர், 2 பிரிச்சு பேர். ஒரு ஆகுதி எடுத்து சூர்யா எஸ்வஹான்னு பண்ணுவேன், அக்னேய ஸ்வஹான்னு பண்ணுவேன். முதல் நாள் சாயங்காலம் பண்ண வேண்டியது. அப்புறம் சூர்யா எஸ்வஹான்னு பண்ணுவேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருமே பண்ணியானது. இப்போ இந்த சூரியன் அக்னிங்கிறது எல்லாருக்கும் பிரதானமான தேவதையா இருக்கு. இப்போ சூரியன் தெரியறார் பிரத்யட்சமா. அக்னிங்கிறது யாரு? இந்த சூரியனுக்கு ஈக்குவலா இருக்கணுமோ. சூரியன் தெரியறாருன்னா சூரிய நாராயணன், அவரை உத்தேசம் பண்ணி நம்ம சந்தியாவந்தனம் பண்றோம். ஆனா அவருக்கு ஈக்குவலா சாயங்காலம் அக்னியை உபாசனை பண்ணணுங்கிறாரு. அந்த அக்னிங்கிறது யாரு? யாருக்கா தெரியுமா? சும்மா சாதாரணமா கேட்கிறேன், உபன்யாசம் விட்டுங்க. சாதாரண சபையில கேட்கிறேன். சூரியன் தெரியறார் கண்ணுக்கு நேரம், அக்னியை சாயங்காலம் உபாசனை பண்ணணுங்கிறா. இப்போ சூரியனுக்கு ஈக்குவலா இருக்கணுமா இல்லையா? ஓரளவுக்கு நம்ம ஆத்திர தீபம் தெரிகிறார், அவரும் அக்னி தான். தலையில விசேஷமா பாகம் பண்றதுக்கு அங்கேயும் இருக்கார் அக்னி பகவான். ஹோமங்கள் பண்ணா அங்கேயும் இருக்கார், யாகம் பண்ணா அங்கேயும் இருக்கார். அந்தெல்லாம் அக்னியா? அந்த அக்னிக்கா உபாசனை பண்றோம், அந்த அக்னிக்கா அவிர்வாகம் கொடுக்குறோம், அந்த அக்னிக்கா அக்னிஹோத்திரம் பண்றோம். அது இதுக்கு 1 மணி நேரத்துல போயிடுறது. அந்த அக்னி என்ன ஆறுது? எண்ணெய் இருக்கிற வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறமா போயிடுறாரு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் தலைக்கு ஆன உடனே, அந்த அக்னி போயிடுறாரு. ஆனா நித்தியமே சூரியன் இருக்காரு. அப்போ நித்தியம் சூரியன் கண்ணுக்கு தெரியுறார், ஆனா அக்னி எங்க இருக்காருன்னு தெரியல. நம்ம எல்லாரும் பண்ணிடுறோம், நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அக்னி உபாசனை பண்ணிடுறோம். அந்த அக்னி யாருன்னு தெரியுமான்னு? ஜாடராக்னியா? ஜாடராக்னி நம்மளுடைய சரீரத்தில் இருக்கு, அதுவும் தான் அனித்தியம் போயிடுறது. எங்க இருக்க? சூரியன் மாதிரி காமிக்கணும். அக்னிங்கிறது ஜுவாலையா இருக்காதுன்னா அக்னியோட குணம் என்ன? அக்னியோட குணம் தொட்டா சுடும் இல்லையா? அதுதானே தர்க்க சந்தர்ப்பம். தொட்டா சுடும், அதுதான் அக்னி. சூரியன் தெரியறார். அக்னி யாருன்னா இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. அக்னிங்கிறது சாட்சாத் பூமி தான் அக்னி. சாஸ்திரம் வேதங்கள் அதுதான் சொல்றேன். இந்த விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ணா விசேஷம். இந்த அக்னி தான் இந்த பூமி. இப்ப சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ இந்திரா யஸ்வாஹான்னு ஹோமம் பண்றோம். உத்தேச தியாகம்னு ஒன்று பண்ணணும், தெரியுமா உங்களுக்கு? இந்திரா ஏதன் நமம. இப்போ எல்லாரும் ஹோமம் பண்ணா பண்ணுவேன். பிரம்மணே ஸ்வாஹா, பிரம்மண இதன் நமம சொல்லணும். அதை சொல்லலைன்னா அந்த ஹோமம் பலன் கொடுக்காது. இப்போ விஷ்ணவே ஸ்வாஹா, விஷ்ணவே இதன் நமம என்ன அர்த்தம்னா, விஷ்ணு உனக்கு நான் இந்த ஆகுதியை கொடுக்குறேன். இந்த ஆகுதியானது ந மம, மம என்னுடையது ந இல்லைன்னு அர்த்தம். இப்போ தேவதைகள்லாம் என்னன்னா இந்த உத்தேச தியாகம் சொன்னாதான் அந்த திரவியத்தை எடுத்துப்பான், என்ன எடுத்துக்க மாட்டேன். அக்னையே ஸ்வாஹான்னு ஹோம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்க மாட்டேன். அந்த நெய் அப்படியே தான் அக்னியில தான் இருக்கும். அக்னையே இதன் நமமான்னு அந்த எஜமானன் சொல்லணும். அப்பா இந்த திரவியம் அக்னிக்கு பரிபூர்ணமா கொடுத்துட்டேன், ந மம, மம எது ந இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் இந்த அந்த திரவியமானது அந்த அக்னி பகவானுக்கு போகும். அப்போ இப்ப நீங்க பாருங்க, ஓம் பூ ஸ்வாஹா பண்ணிருக்கல, எல்லாரும் பண்ணிருப்பேன். பூ ஸ்வாஹா உத்தேச தியாகம் என்ன? அக்னையே இதன் நமமா. பூ ஸ்வாஹா ஹோமம் பூமிக்கு, ஆனா உத்தேச தியாகம் யாருக்கு? அக்னி. இது என்னடா அது? பூ ஸ்வாஹான பூமியா இதன் நமமா தானே சொல்லணும். ஆனா பூ ஸ்வாஹா அக்னையே இதன் நமமா, புவ ஸ்வாஹா வாயு. அப்போ பூ ஸ்வாஹான்னு ஹோமம் பண்ணோம், இந்த பூமிக்கு தான் இந்த ஆகுதியை கொடுத்தோம். ஆனா உத்தேச தியாகம் அக்னிக்குங்கிறோமேன்னா அக்னி தான் பூமி. இது எப்படி தெரியுது அப்படின்னா, 2 ரிஷிகள் பேசிக்கிறா. அக்னி எங்க இருக்கார்? இப்ப நான் கேட்ட கேள்வி அது ஒரு ரிஷி உணர்ந்துட்டேன். ஒருவர் அப்பனவானவர்னு 2 ரிஷி பேசிக்கிறார். அக்னி எங்க இருக்காப்பா? அக்னிகும் சமுத்திரவாசம். யாரு சமுத்திரத்தை ஆடையா உடுத்தின்னு இருக்காரோ அவர் தான்ப்பா அக்னிங்கிறார். பரஸ்பரம் விரோதமா இருக்கு பாருங்க. அக்னி இருக்கிறது ஜலம் இருக்காது, ஜலம் இருக்கிறது அக்னி இருக்காது. ஆனால் இந்த ரிஷி என்ன சொல்ற, யார் சமுத்திரத்தை வஸ்திரமா உடுத்தின்னு இருக்காளோ, இப்ப நார்மலா ஒருத்தர் வஸ்திரம் உடுத்திண்டா 75 பங்கு மறைஞ்சிருமா சரீரத்துக்கு. அழக யோக வஸ்திரங்கள்லாம் போட்டு சரீரத்தை கரெக்டாக நம்ம பொம்நாட்டிகளும் சொல்கிறேன்
அழகாக புடவையை ஊற்றிருந்தா 75 பங்கு மறைஞ்சிருக்கும் நம்ம சரீரத்தில். அதுபோல் இந்த பூமியில் 75 பங்கு மறைச்சிருக்கு. எதுன்னா தீர்த்தம். ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராம, அதெல்லாம் நிறைய பெரிய விஷயங்கள். அது எப்படி ஜலம் உற்பத்தி ஆச்சுங்கெல்லாம் இருக்கட்டும். இந்த பூமியில் சமுத்திரமானது 75 பங்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ நாமெல்லாம் வசிக்கிறோமே இந்த நிலம் குளுமையாச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி தரமா இருந்தது. இதுவும் ஒரு ஜுவாலாக்னியாக தான் இருந்தது. இந்த பூமியே அக்னி தத்துவமாக தான் இருந்தது. எந்த கிரகமும் எந்த ஜீவராசியும் உற்பத்தியே ஆக முடியாது. அப்படி தான் இருந்திருக்கு. எப்போ இந்த பூமியில் ஜலம் வந்ததோ, ஜலம் வந்ததுக்கு அப்புறமா ஜலம் எப்படி வந்ததுங்கிறது வேதம் சொல்கிறது. அது பெரிய சயின்ஸ். அது ரொம்ப அற்புதமாக சொல்கிறது. ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராப அப்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதையா. ஓஷதியெல்லாம் பின்னாடி வருது. எப்படின்னா முதல்ல இந்த நிலம் குளுமையாக இருந்தால் தானே ஓஷதியெல்லாம் ஒரு சின்ன ஒரு பில்லோ ஒரு செடியோ வளரும். அப்போது இந்த நிலம் உஷ்ணம் இல்லாமல் குளுமையாக இருக்கணும்னா அதுக்கு அந்த தீர்த்தம் தேவைப்படுறது. அந்த தீர்த்தம் இந்த பூமியில் 75 பங்கு வந்ததுக்கப்புறமா நாம் வசிக்கக்கூடிய இந்த பிருத்திவி உற்பத்தி ஆச்சுங்கிறது. அப்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதையா. அப்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா இந்த பூமி அக்னியாக தான் இருந்திருக்கு. இந்த ஜலம் வந்து மேலாப்பில் தான் மறைச்சிருக்கு. சரி, இப்போ இல்லையா அக்னின்னா? இப்போ அக்னி இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் நாளைக்கு உபன்யாசம் முடிஞ்ச உடனே நீங்கள் டிஸ்கவரியில் போட்டு இந்த பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இல்லை இப்போ சயின்ஸ் படிக்கிற பசங்கிட்ட கேட்டால் சொல்லுவோம். இந்த பூமியை தொலை போட்டுகிட்டே போனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு? இன்னும் அக்னி குழம்பு இருக்குது. அந்த குழம்பு இன்னும் காயலை. மேலே இருக்கிற ஓடு மட்டும்தான் காஞ்சிருக்கு. எங்கேயாவது வீக்காக இருந்தால் சமுத்திரத்துலேருந்து வரும். சில இடத்துல நாட்டிலேருந்து அப்படியே அந்த இது வருது, அந்த எரிமலையெல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே செவக்கர் அக்னி. இது பூமாதேவி. பூமாதேவிங்கிறது சாட்சாத் அக்னி. அக்னி ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர்கள் பூமாதேவி. ஸ்ரீயை ஜாதவேதசே அக்னய இதன் நம்ம ஸ்ரீ சுத்த ஹோமம் பண்ணா சொல்லுவான். வரலாம் நீதிகாலாம் ஹோமமோ ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஹோமம் பண்ணுறான். ஆனால் ஹோமம் பண்ணிட்டு உத்தேசத்தியாகும். ஸ்ரீயை ஜாதவேதசே. ஜாதவேதஸ்னா அக்னி. ஸ்ரீயை மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய ஜாதவேதஸ்னு சொல்லக்கூடிய அக்னிக்கு இந்த ஆகுதியை கொடுக்கிறேன். என்ன அர்த்தம்? சாக்ஷாத் மகாலட்சுமி அவள் தான் அக்னி ஸ்வரூபியாக இருக்கான். அவள் இந்த பூமிக்கு அடியில் இருந்துட்டு இருக்கா, நம்மளை ரட்சணை பண்ணிட்டு இருக்கா. அப்போது இந்த சூரியனும் இந்த அக்னின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியும் சரியான அந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்புறமா இது பிரமணம் பண்ணணும். யாரும் பிடிச்சிக்கல, அதுவே அந்தரிக்ஷத்தை சுற்றின்னு இருக்கு. ஜலத்திவலை அப்படியே சுத்துறது. அது எம்பெருமான் சூரிய நாராயணனை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. யாரு? இந்த மகாலட்சுமி. இந்த சாட்சாத் அக்னி ஸ்வரூபியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி சூரிய பகவானை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிரதட்சணம் சரியா நடக்கணும். சரியா நடந்தாதான் நமக்கு குளிர். இப்போ சாயம் ஒரு மழை காலம்னு ஒரு உற்பத்தி வரும். அப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு இப்போ வரப்போகிறது அடுத்தது மார்கழி மாதம் வந்தால் குளிர் வரும். கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். இப்போ கிட்டக்க வந்தால் சம்பரம் வந்துடும். இதெல்லாம் வருதோன்னா இந்த பிரமணங்கள், இந்த சுற்றல்கிற இந்த விஷயங்கள் சரியாக நடக்கணும்னா இவா 2 பேருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கணும். அதனால தான் நம்ம வைதிக சம்பிரதாயத்தில் அவ்வளவு இடத்துலையும் அக்னி சூரியன் 2 பேரையும் வச்சுட்டோம். அதனால் பெருமாள் என்ன சங்கல்பிச்சிருக்க, நமக்கு இந்த பிரமணம் சரியாக நடக்கணும். பிரமணம்னா இந்த சுற்று. இந்த பூமாதேவி இந்த சூரியனை சரியாக சுற்றினாதான் நம்ம நடக்கும். இது சரியாக நடக்கணும்னா அவாவா சந்தியாவதனம் பண்ணணும். இதில் சின்ன ஒரு மாறுதல், ஒரு சின்னதாக ஒரு குலுங்கினான்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் அப்படி குலுங்கினா மகாலட்சுமி முடிஞ்சிருக்காரு. அதனால தான் இந்த பூமாதேவி மகாக்ஷமான பேர். முதல்ல காத்தால் எழுந்த உடனேவே படிக்கிறது, எழுந்த உடனே இடது பக்கமாக எழுந்துக்கணும். எழுந்து இடது காலை முதல்ல கீழே வைக்கணும்னு ஆன்மீகத்தில் முதல் விஷயமே அதுதான். ஹரீர் ஹரீர் ஹரின்னு சொல்லி எழுந்துக்கணும். எழுந்த உடனேவே விசேஷமாக எம்பெருமான ஸ்மரணம் பண்ணணும்னு இருக்கு. அதில் கஜேந்திர ஆழ்வான் அந்த விற்த்தாந்தத்தை நம்ம அதை அனுசந்தானம் பண்ணிட்டு படிக்க விட்டு இறங்கணும். அப்படி இறங்கினோடே சொல்லக்கூடிய முதல் மந்திரம் ஓம் நம க்ஷிதிதராய. க்ஷிதிதராயன்னா வராகனுக்கு பேர். இந்த பூமியை காப்பாற்றினது அவர் தானே. அதனால் அந்த வராகனுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு தான் முதல்ல எழுந்துக்கிறச்சிலே பூமாதேவியை பிரார்த்தனை பண்ணணும். பாதநியாசம் க்ஷமஸ்வமேன்னு உன் காலை உன் தலையில் வச்சு நடந்து இன்றைக்கி என்னென்னமோ காரியங்கள்லாம் பண்ண போகிறேன். மலமூத்திராதி விசர்ஜனங்களை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இது என்னென்னமோ பண்ண போகிறேன். அதுக்கெல்லாம் என்ன க்ஷமித்தருளணும்னு எம்பெருமான் மகாலட்சுமியை அந்த பூமாதேவியை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம எழுதுக்கணும். அந்த பூமாதேவிக்கு நாம் அவிர்பாகம் கொடுக்கக்கூடியது தான் சாயம் சந்தியாவதனம். கார்கால சூரிய பகவானுக்கு அவிர்பாகம் கொடுக்கும்.
அவருக்கும் அந்தரியாமியா பகவான் தான் இருக்கும். பூமாதேவிக்கு அந்தரியாமியும் பகவான் தான் இருக்கான். சூரியநாராயணுக்கு அந்தரியாமியும் பகவான் தான் இருக்கும். இப்போ பகவானை நம்ம ஆராதனை பண்ணிட்டா இதெல்லாம் அவசியம் இல்லையே அப்படின்னா, எதுக்கு பெருமாள் இந்த மாதிரி ஒரு கர்மாக்களை உற்பத்தி பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி சிருஷ்டி கிரமங்கள் பண்ணியிருக்கணும்? எப்போ இந்த லீலா விபூதி எம்பெருமான் சிருஷ்டி பண்ணானோ அப்பவே அவனோட சங்கல்பம் என்னன்னா, இந்த வைதிகமான காரியங்கள், இது உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொன்னேன், ஏன் சந்தியாவந்தம் ரொம்ப முக்கியம், ஏன் இவ்வளோ பயப்படுறா, இவ்வளோ பெரியவாள்லாம் பயப்படுறான்னா, இந்த பிரமணங்கள், இந்த கதாகதிகள் ரொம்ப முக்கியமாச்சே. இந்த சூரியனை, இந்த அக்னி, இந்த அக்னின்னு சொல்லக்கூடிய இந்த பூமி சரியா சுத்தினா தானே சுவாமி எல்லாமே சரியா நடக்கும். அதுக்கப்புறமா தானே வேதாந்தங்கள் எல்லாமே. இந்த வேதாந்த காலக்ஷேபம் பண்ணணும்னா நம்ம முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும், இடம் நல்லா சுத்தியமா இருக்கணும். அது கிடைக்கணுமே முதல்ல. அதுக்கு எம்பெருமான் அனுகிரகம் எப்ப பண்ணுவான்னா, லோகக்ஷேமத்தை அனுசரணை பண்ணி நாம பண்ணக்கூடிய வைதிகமான காரியங்களால தான் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணலாம். அதனால நீ என்னதான் நீ வைஷ்ணவனா இருந்தாலும் பக்தி பண்ணாலும் இந்த கர்மானுஷ்டானங்களை விட்டுடாத, இது ஒரு காரணத்தோட தான் நான் வச்சிருக்கேன் எம்பெருமான் நமக்கு ஆக்ஞா பண்றான். அதனால இந்த சந்தியாவந்தனங்கிறது மீறி இருக்கக்கூடிய கர்மாக்கள்லேயே சிரேஷ்டதமமான கர்மாவை. அதனால தான் இப்போ இன்னைக்கு ஒரு வேளை நம்ம ஏதோ ஆராதனை பண்ண முடியலன்னா சக்ஷேபமாக பண்ணிடலாம். ஒரு அக்னிவாசம் வந்துச்சு, சின்ன ஒரு பழத்தாம்சம் பண்ணிட்டு போயிட்டு மேற்கொண்டு வேலையை இருப்போம். ஆனால் அது மாதிரி சந்தியானம் பண்ண முடியாது. இப்போ அதை பண்ணலைன்னா தோஷம் உண்டான, நிச்சயமாக தோஷம் இல்லை, அவகாசம் இல்லை, எனக்கு ஏதோ காரிய கிரமங்களில் விட்டு போயிடுதுன்னா பெருமாள் ஒன்றும் பெருசாக அதனால் அவருடைய அந்த கோபமானது ஏற்படாது. ஆனால் சந்தியாவந்தனத்தில் நம்ம லோபம் ஏற்பட்டுருக்குன்னா நிச்சயமாக கோபப்படுறேன். அதனால் நான் அடியன் முதல்ல பார்த்துடுறேன். அதை ரொம்ப டைம் ஆகிட்டுன்னு அப்புறமா ஆசை உபன்யாசம் பண்ணி சந்தியா காலத்தையே நம்ம விட்டுட்டு உபன்யாசம் பண்ணி. அதனால் இந்த சந்தியாவந்தனங்கிறது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. இதில் அக்னிங்கிறது சாட்சாத் பூமி தான். அதனால தான் பூஸ்வாக அக்னியே இதன் நம்ம வேணும் சொல்கிறோம். இந்த பூமிக்கு அடியில் அக்னி இருக்கா, அந்த அக்னியோடைய சீற்றம் ஏன் இல்லாமல் இருக்குன்னா இந்த சமுத்திரம் தான் காரணம். சமுத்திரம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் க்ஷேமமாக இருக்கும். இந்த சூரியனுடைய ரஷ்மினால நமக்கு எதுவும் ஏற்படாமல் இருக்கு. அதுக்கு காரணமே இந்த சமுத்திரம் தான். இந்த சமுத்திரம் உற்பத்தி ஆனதுனால தான் ஓஷதி வனஸ்பதிகள்லாம் உற்பத்தி ஆச்சுன்னு வேதம் சொல்றது. அத்யா ஓஷதயா ஓஷதிभ्यो அன்னம் அன்னாத் புருஷா. முதல்ல பெருமான் சிருஷ்டி பண்றச்சேல இந்த புருஷனை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான ஆகாரத்தை சிருஷ்டி பண்ணிட்டேன். எப்படி பாருங்க, நம்ம சம்பிரதாயம் எப்படி சொல்லி பாருங்க, முதல்ல ஆகாரத்தை சிருஷ்டி பண்ணிட்டேன். ஓஷதிभ्यो அன்னம், ஓஷதி உற்பத்தி ஆயிடுது. ஓஷதி வந்தால் அன்னம் வந்துடுவேன். எள்ளு இருக்கு, நெல் இருக்கு, உளுந்து இருக்கு, பயிர் இருக்குன்னா அதை வச்சு அன்னம் சர்வசாதாரணமாக பண்ணிடலாம். ஓஷதிभ्यो அன்னம் அன்னாத் புருஷா. மீதி மற்றங்கள்லாம் மதங்கள்லாம் முதல்ல அவனை சிருஷ்டி பண்ணுவார். ஒரு பொண்ணை சிருஷ்டி பண்ணார், பையனை சிருஷ்டி பண்ண ஏதோ தான் கடை விட்டுருக்கான். இந்த அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி பல கோடி கல்ப காலங்கள் முன்னாடியே அன்னங்களை சிருஷ்டி பண்ணிட்டார் எம்பெருமான். அந்த அன்ன சிருஷ்டிக்கு எது ஹேதுவாக இருக்குதுன்னா இந்த தீர்த்தம் தான். இந்த தீர்த்தம் இல்லைன்னா இந்த ஓஷதி வனஸ்பதிகளே உற்பத்தி ஆகிருக்காரு. எம்பெருமான் சிருஷ்டி பண்ணியிருக்க முடியாது. அப்போ எம்பெருமானோட சிருஷ்டியிலேயே இந்த கிரமங்களை தான் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. அதனால இந்த சிருஷ்டி கிரமங்கள் சரியாக நடக்கணும்னா கர்மானுஷ்டானங்கள் பண்ணணுங்கிறதுனால தான் பெருமாள் கீதையில் சாதிக்கிறார், சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா. நான் பிரஜைகளையும் சிருஷ்டி பண்ணேன். சஹ யஜ்ஞாஹா, பிரஜைகளை சிருஷ்டி பண்ற செயல கூடிய எதையை சிருஷ்டி பண்ண, யஜ்ஞாஹா யஜ்ஞங்களையும் சிருஷ்டி பண்ண, கர்மானுஷ்டானங்களையும் சிருஷ்டி பண்ண. இப்போ தேவலோகம் இருக்குது. தேவலோகத்தில் அவளால் இப்போ நம்ம பயிர் பண்ணுற மாதிரி பயிர் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான ஆகாரத்தை நம்ம தானே நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அது மாதிரி தேவலோகத்தில் தேவதைகள் நம்ம ரொம்ப நினச்சிட்டு இருக்கோம். அவள் ஆஹா அவ்வளோ சௌக்கியமாக இருக்கா, சொர்க்கலோகம் அப்படி இப்படின்னு. அங்கே அவளுடைய ஆகாரத்தை அவளால் சிருஷ்டி பண்ணவே முடியாது. அவளுக்கு ஆகாரம் எங்கேருந்து வரணும்னா இங்கேருந்து தான் போயான். யஜ்ஞம் பண்ணி, யாக யஜ்யங்கள் பண்ணி, கர்மானுஷ்டானங்களை பண்ணி, இங்கே நாம் கொடுக்கக்கூடிய அபிர்பாகம் தான் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு ஆகாரம். தேவதைகள் என்ன பண்ணுறா, அதை கிடைச்சதுனால திருப்தியாகி நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். என்ன பண்ணுறா, மழை கொடுக்குறா, நமக்கு தேவையான அவ்வளோ வர்ச்சஸையும் அங்கேருந்து தேவதை அனுகிரகம் பண்ணுறா. இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேரும் க்ஷேமத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பிரஜைகளோட யாகத்தை சிருஷ்டி பண்ணேன்னு பெருமாள் சாதிக்கிறேன். அதனால் இந்த கர்மானுஷ்டானம் ரொம்ப முக்கியம். ஆனால் சந்தியாவந்தனங்கிறது இந்த பகவத் ஆக்ஞையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியங்கிறது ஒரு விஷயம். அதனால் இது அவசியம் புருஷாலாம் பண்ணணும். ஸ்திரீகளுக்கெல்லாம் உடனே சந்தேகம் வரும், நாங்களாம் பண்ண வேண்டாமா, அவள் மட்டும் பண்ணாலே போடுமானா, அவள் பண்ணால் போகணும். அவளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும். அது ஸ்திரீ தர்மம். அதை பற்றி தனியாக ஒரு நாள் வச்சுக்கணும். ஏன் அவளுக்கு கிடையாது, இவாளுக்கு பண்ணதுனாலே அது சரிதார்த்தமாயிடும், சரிதார்த்தமாயிடும். அடுத்தது இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்னென்னா ரொம்ப சாதாரண விஷயந்தான் பரிசேச்சனம். நாம் நித்தியமே பரிசேச்சனம் பண்ணிவிட்டு அன்னத்தை ஸ்வீகரம் பண்ணிவிட்டோம். சந்தியா பண்ணியாச்சு, மாத்தியானம் பண்ணியாச்சு, கலிகா எடுத்து பெருமாள் ஆராதனை பண்ணியாச்சு, இடையில வந்தாச்சு, உட்காந்தாச்சு. இப்போது நம்ம சம்பிரதாயத்தில் பாருங்க, ஏன் இவ்வளவு பேதம் வந்தது, தேங்கலைங்கிறான், வடகலைங்கிறான்.
பழகலை, சரி அதுவாது இருக்கான்னா அதுலேயும் மடத்து சம்பிரதாயம் முடிச்சு. ஏன் இதெல்லாம் ஈக்குவல் வரணும் அப்படின்னா எல்லாருக்கும் பயம். சம்பிரதாயம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமோ, பகவத் ஆக்ஞையை சரியா புரிஞ்சுட்டு சரியா பண்ணணும். அதுதான் எல்லாருடைய தீர்மானம். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதை சரியா பண்றோமாங்கிறதுல விசாரம் ஏற்படுறது. விசாரம் பண்ணா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா அர்த்தம் பண்ணி சொல்றாங்க. இதுதான் விஷயம். இப்போ உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். இந்த பகவத் ஆக்ஞை எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல பெருமாளுடைய கட்டளை எதை எடுத்துக்கணும்னா வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் எடுத்துக்கணும். வேதத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? ஸ்ருதி ஸ்மிருதியும் மமைவாக்யான்னு சொன்னாரா? ஸ்ருதியும் என்னோட கட்டளைன்னு சொன்னார். ஸ்மிருதியும் ஸ்மிருதியும் தர்மசாஸ்திரங்கள், அதுவும் என்னோட கட்டளைன்னு சொன்னார். இப்போ ரெண்டு கட்டளையும் பெருமாளோட கட்டளை தானே. ரெண்டுத்துல பரஸ்பரம் விரோதம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. எதை நம்ம ஃபாலோ பண்ணுறது? சாஸ்திரம் ஒரு விதமாக சொல்றது, வேதம் ஒரு விதமாக சொல்றது. இப்போ என்ன பகவானோட கட்டளைன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டுத்தையுமே. ஆனால் ரெண்டுமே பரஸ்பரம் விரோதமாக சொல்றது எதை எடுத்துக்கிறதுன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கோன்னு நம்ம பெரியவா சித்தாந்தம் பண்ணியிருக்காங்க. வேதம் தான் பலியஸ், இதுதான் பலம். அதுக்கு அடுத்தது சாஸ்திரத்தில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ சாஸ்திரத்தில் இருக்கிறதுக்கும் புராணத்தில் இருக்கிறதுக்கும் ரெண்டு பரஸ்பரம் விரோதமாக இருந்தால் சாஸ்திரத்தில் இருக்கிறத எடுத்துக்கோ, புராணத்தை விட்டுட்டு வரும். அப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வர. இப்போ இந்த தென்னாச்சார சம்பிரதாயத்தில் இருக்காரு சுவாமி இருக்காரு நம்மளோட. இப்போ என்னன்னா இப்போ பாருங்க, இப்போ இலையில சாதம் சாதிக்கணும். இப்போ நம்ம சம்பிரதாயத்தை என்ன பண்றோம்? முதல்ல பிரசாதம் சாதிக்கணும், அப்புறமா நெய் சாதிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் எதுவும் சாதிக்கவே மாட்டேன். அப்புறம் இவ பரிசேதனங்கள்லாம் பண்ணி பிராணாபூதியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அன்னைக்கு நெழு கரம்பதோ என்னவோ கூட்டு கரம்பதோ என்னென்ன இருக்கோ எல்லாம் ஒன்றா சாய்ப்பான். இது நம்ம சம்பிரதாயம். தென்னாச்சார சம்பிரதாயத்தை என்ன பண்ணுறா அப்படின்னா, முதல்ல என்னென்ன ஆட்டில் பண்ணியிருக்காங்களோ குழம்பு இந்த வெஞ்சனங்கள்லாம் முதல்ல சாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பிரசாதம் சாய்ப்பான். இது ஒரே சம்பிரதாயம் தானே, ராமானுஜ சம்பிரதாயம் தான் நம்ம எல்லாருமே. அப்போ எல்லாருமே ஒன்றா தானே இருக்கணும். இதில் என்ன மாறுபாடு? இது ரெண்டு விஷயங்கள்னா இதில் சர்ச்சை, இதில் தான் விஷயங்கள்லாம் வருது. இதில் எல்லாருக்குமே என்ன கூட தெரியுமோ, நம்ம பகவத் கட்டளையே சரியாக நம்ம ஃபாலோ பண்ணணுமே அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே அதில் தான் எந்த எண்ணங்கிறது. ஏன்னா பகவானுடைய கட்டளையை மீறிட்டா என்ன சொல்கிறார்? மத்பக்தோபி நான் வைஷ்ணவகான்னு சொல்லிட்டாரோன்னா, ஐயோ நம்ம வைஷ்ணவனே ஆக மாட்டோமே, பெருமாளோட கட்டளை மீறிட்டா வைஷ்ணவனே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ கட்டளை மீறக்கூடாதுங்கிற அந்த ஒரு ஆகிரத்தினால தான் சம்பிரதாயத்தை அவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வேதம் என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். இப்போ இலை சேர்த்தாச்சு. இலை சேர்த்த உடனே சாந்தோக்கிய உபனிஷத்து என்ன சொல்றது? தத்யத் பக்தம் பிரதமமாகச்சே தத்தோமீயம். இதுதான் மூலமான விஷயம். நம்மளுடைய இலைக்கு எது முதல்ல வருதோ அதுதான் ஹோமம் பண்ணணும். தத்யத் பக்தம், பக்தம் பிரதமம் ஆகச்சேத், நம்மளை தேடி எந்த பதார்த்தமானது வந்ததோ அதுதான் ஹோமியம், ஹோமம் பண்றதுக்கான சாதுவான விஷயம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சாந்தோக்கியத்தில். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப எதை ஹோமம் பண்ண போறோம்? பிராணாயஸ்வான் எதை பண்ண போறோம்? அன்னத்தை பண்ண போறோம். அப்போ அன்னத்தை பண்றதா இருந்தா எது முதல்ல வரணும்? நம்மளுடைய இலைக்கு அன்னம் வரும். ஏன்னா இது பிரசமம் ஆகச்சே, இது நம்மளுடைய இலைக்கு முதல்ல வருதோ அதை ஹோமம் பண்ணு. எப்படி பாருங்க, இதுதான் தர்மசாஸ்திரம், இதுதான் விசாரம் பண்ணிட்டு இருப்பாங்க சதஸ்லாம். விசாரம் பண்றது இதுதான். அப்போ நம்மளுடைய இலைக்கு எது முதல்ல வருதோ அதை ஹோமம் பண்ணு, அதுதான் பகவத் ஆக்ஞா, அதுதான் கட்டளை. பயந்துட்டு இவாள்லாம் பண்ணலாம். சரி, சாஸ்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வேதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பார்த்தால், முதல்ல யார் அன்னத்தை இலையில போடுறாளோ அவளுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வரும், இந்த துக்கங்கள்லாம் வரும், அவ ஒரு அபிவிருத்தியே இருக்காது அப்படிலாம் பயமுறுத்தும். அதுவும் இருக்கு. இது என்னடா ஒன்று நம்ம பண்றோம் பகவத் ஆக்ஞான, அதுதான் அவருடைய லீலா விபூதி, இதுதான் அவருடைய சுவாரஸ்யமே. அவருடைய இவ்வளவு சிருஷ்டி பண்ணி இவ்வளவு பண்ணி ரொம்ப விளையாடுவார் பெருமாள். அதை புரிஞ்சுட்டு நம்ம ஜாக்கிரதையாக அவரை புரிஞ்சுட்டு நாம் அனுஷ்டானம் பண்ணணும். அதுதான் பகவத் ஆக்ஞையை சித்தாந்தம் பண்ணுறது. இப்போ என்னடான்னா இப்படி இருக்கே என்ன பண்ணுறதுன்னா, தென்னாச்சார சம்பிரதாயம் அவள் என்ன பண்ணா, சரி எல்லாம் வேதம் சொல்கிறதுலாம் கரெக்டு, இப்படி பயமுறுத்துறது இந்த மாதிரிலாம் வாக்கியங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லு. அப்படி சமாதானம் சொல்லி அண்ணந்த போட்டுக்க மேலே போட்டு இதை சமாதானம் படுத்துன்னா இதுக்கு சமாதானம் இல்லை. அப்போ நம்ம பெரியவா என்ன பண்ண தெரியுமா, கொஞ்சமாக சர்க்கரையை போடுவான், ஒரு பழம் சர்க்கரையை ஒரு வரமாக சாய்ச்சிடுவோம். என்ன வெறும் இலையில் சாதம் போடுறதுல நமக்கும் கொஞ்சம் பயம் இருக்கு என்ன, அதனால சும்மா. ஆனால் அவள் அப்படிலாம் இல்லை, தைரியமாக இருக்கான். என்னன்னா வாழை இலையை போடுறோம் போடணும், அதில் நடுவில் ஒரு நரம்பு மாதிரி வரும், அந்த பக்கம் பிரிச்சுடலாம். இதனால தான் சாதம்னு தப்பிக்கிறது. சாதத்துலேயும் சுவாமிகள் சாய்க்கிற சேர அன்னஞ்ச பாயசம் பக்ஷம் வெஞ்சனம் கிருத சூப்பம் அன்னைக்கு எல்லாத்தையும் போடுறோம்.
சுவாமியில உட்கார வச்சு எல்லாத்தையும் போட்டு தான் பரிசேச்சனம் பண்றோம். அன்னைக்கு எப்படி பண்றோம் அது வேற. ஆனா இன்னைக்கு நித்தியம் நம்ம பண்ண மாட்டோம். இப்ப அவன் என்ன சொல்றா, சரி அந்த நரம்பு ரெண்டா பிரிச்சிரும். வாழை தான் வாழை வந்தது, அந்த பக்கத்துல போடுறதுலாம் கணக்கே கிடையாது. முதல்ல என்ன நடக்கும், குழம்பு போட்டு எல்லாம் சாய்ச்சிட்டோம். இந்த பக்கத்துல எது முதல்ல வருதுன்னா அண்ணன் தான் முதல்ல. சரி இதுல எது முதல்ல வந்ததோ அதை பரிசேச்சனம் பண்ணுன்னு அவன் சித்தாந்தம் பண்ணி. இப்ப பாருங்க ரெண்டு ஒன்னா தானே இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் எடுத்துக்கல. நம்ம என்ன சொல்றோம், தர்க்கம் பிரசவமாகச்சே, எது முதல்ல வருதோ அதுதான் ஹோமம் பண்ணணும்னு இருக்கு. நம்ம வேதம் சொல்றது கேட்டுடுவோம். இப்போ ஏன்னா தர்மசாஸ்திரமும் நான் முதலே அதனால தான் அந்த விஷயத்த சொன்னேன். சாஸ்திரமும் வேதமும் பரஸ்பரம் விரோதமா இருக்குதுன்னா சாஸ்திரத்தை இருக்கிறத வேதம் இருக்கிறத பிடிச்சுப்போம்னு நம்ம சொல்றோம். நம்ம சம்பிரதாயம் இல்லப்பா அப்படி பண்ணிட முடியாது, அதுக்குன்னு இதை உல்லங்கனம் பண்ண முடியும், இதுவும் பகவத் ஆக்ஞை தான். அதனால இதுல இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்றதுனால அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சரி இருக்கட்டும். மொத்தத்துல ரெண்டு பேருக்குமே எண்ணம் என்ன இருக்குங்கிறதா முக்கியம். இங்க என்ன எண்ணம்னா பகவத் கட்டளையே மீறக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அடுத்தது பரிசேச்சனை ஏன் பண்ணணும், பரிசேச்சனை பண்ணாம சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற கேள்வி அடுத்தது. கையில போட்டோம் சாப்பிட்டு போனோம், இதை வச்சுட்டு உட்காரணும், கிழக்கு பார்த்து உட்காந்துக்கணும், தீர்த்த பாதத்தை வச்சுக்கணும், பரிசேச்சனை பண்ணணும், எவ்வளோ நியமங்கள் இருக்கு. இதெல்லாம் அவசியமா, இதெல்லாம் எங்க இருக்கு, இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் பகவத் கட்டளையில இதெல்லாம் என்ன கிடைக்கிறது அதனாலன்னா, இப்போ நம்ம சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் யாரை சிருஷ்டி பண்ணிட்டார், அன்னத்தை சிருஷ்டி பண்ணிட்டார். ஆகாஷாத் வாயு வாயோரக்னிஹி அக்னேராபஹ அப்ய பிருத்திவி, அப்யான தீர்த்தம், தீர்த்தத்திலிருந்து பிருத்திவி இந்த பூமி உண்டாச்சு. பிருத்திவியா ஓஷதய ஓஷதிभ्यो அன்னம் அன்னா புருஷா, புருஷனே அப்புறம் சிருஷ்டிக்கப்படலாம். நம்ம சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே அன்னங்கள் சிருஷ்டி ஆயிடும். அப்போ சிருஷ்டியான அன்னங்கள் கேட்கறது, என்ன சிருஷ்டி பண்ணிட்ட கிம்மே வாசோ பவிஷ்யதி, அன்னம் கேட்கறது. இது சாந்தோகில வரக்கூடிய வாக்கு. நீ என்ன சிருஷ்டி பண்ணிட்ட, ஏன் பரபிரம்மா எனக்கு எது வஸ்திரமா இருக்க போறது, நான் நக்னனா இருக்கேனேங்கிறது. அண்ண தேவதை நான் நக்னனா இருக்கேன், எனக்கு வஸ்திரமே இல்லையே, வஸ்திரம் இல்லாத என்ன படைச்சுட்டிய, எனக்கு பிற்காலத்துல எது வஸ்திரமாக ஆக போகிறதுன்னு பகவானை பார்த்து கேட்கும். உடனே பெருமான் சொல்லக்கூடிய வாக்கியம் இது, ஆபைதி ஓச்சு, கவலைப்படாத, தீர்த்தம் தான் உனக்கு வஸ்திரமாக இருக்கும் அப்படின்ற புரிய முடியாது. மேல இதனால அண்ணன் போய் கேட்டது நக்னனா இருக்குங்கிறது, நக்னன்னா வஸ்திரம் இல்லாம இருக்குது நக்னன்னு பேரு. உடனே பெருமாள் தீர்த்தம் தான் உனக்கு வஸ்திரம்னு சொல்லிட்டாரு, இது என்ன புரியலையேன்னு இருக்கும். இப்போ இந்த பரிசேதனத்தை சொன்னா புரியும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும், பெருமாள் என்ன சாதிச்சிட்டார், ஏ அண்ணங்களே உங்களுக்கு பிற்காலத்துல, ஏன்னா ஏன் பவிஷ்யத்தின்னு கேட்டதுன்னா ஒன்றும் புருஷாலே சிருஷ்டிக்கலை, அதுக்கப்புறம் தான் புருஷால் வர போறா, புருஷா வந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிட போறா, சாப்பிட செய்யல தான் அதுக்கு வஸ்திரம் கொடுக்க போறா. அப்போ அதனாலதான் கிம்மே வாசோ பவிஷ்யதி, பவிஷ்யதிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ தீர்த்தத்தை கையில கொடுப்பான் சாப்பிட்றதுக்கு. பரிசேச்சனம் பண்ண சத்தியம் துரத்தையான பரிசேச்சாமி அந்த விஷயத்தை விட்டுருவோம், அது ஒரு விஷயம், அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு அடுத்தது கையில தீர்த்தம், பெருமாள் தீர்த்தம் கையில் கொடுப்போம். இடதுக்கையால அந்த போஜன பாத்திரத்தை பிடிச்சுட்டு வலதுக்கையால தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு ஒரு மந்திரம் சொல்லணும், மந்திரம் சொல்லி சாப்பிடும். அது என்ன மந்திரம்னா அமிர்தோபஸ்தரணமசி, முதல் மந்திரம் அமிர்த உபஸ்தரணமசி. இதுதான் இந்த தடவை நான் ஐஷிங்கிற சதஸ்ல ஒரு விஷயம் தான் சொன்னேன். சரி, அதை ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொன்னா பகவதாக்கிய 10 நாள் போகும், அதுவே கொஞ்சம் தான் ஆகும். சத்தியாவதனம் அடுத்தது பரிசேச்சனம், இது ரெண்டுல எடுத்துக்கணும். ஏன்னா அவசியம் இது என்னன்னு பண்றோம்னு தெரிஞ்சுட்டு பண்ணா விசேஷமா இருக்கும். அமிர்த தீர்த்தத்தை பார்த்து இவன் சொல்றான், இந்த எஜமானன் சாப்பிடக்கூடியவன் சொல்றான், அமிர்த, அமிர்தனா தீர்த்தம்னு பேர். அது அமிர்தனா தீர்த்தம்ங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சோஷண தாகன பிளாவனம், அது அமிர்தம் தான் வரும். அமிர்தாய நமஹா தான் பிளாவனம், தீர்த்தத்துக்கு அமிர்தம்னு பேர். இந்த தீர்த்தத்தை பார்த்து சொல்றான், தீர்த்தமே உபஸ்தரணமசி. உபஸ்தரணம்னா ஒரு பாத்திரத்துல ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துக்கு அடியில ஒரு பாத்திரமா இருக்கும் ஒன்றும், அதுக்கு உபஸ்தரணம்னு பேர். தீர்த்தமே நீ உபஸ்தரணமாக அசி இருக்க வேண்டும். எதுக்கு உபஸ்தரணம்னா நான் சாப்பிடக்கூடிய அன்னத்துக்கு. இப்போ தீர்த்தத்தை இவன் சாப்பிட்றான், இப்போ தீர்த்தம் போய் கீழே ஒரு லேயர் வந்துருக்கு, லயத்துல தீர்த்தமானது கீழே வந்துருக்கு. அன்னத்தை ஃபுல்லாக சாப்பிட்றோம், பிராணாகுதியெல்லாம் பண்ணுறோம். அந்த பிராணாகுதியெல்லாம் விஷயம் நிறைய இருக்கு, அதெல்லாம் விட்டுடுவோம். அந்த தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு மட்டும் மந்திரத்தை பார்ப்போம். அமிர்தோபஸ்தரணமசி, அமிர்த தீர்த்தமே உபஸ்தரணம், உபஸ்தரணமாக நான் சாப்பிடக்கூடிய அன்னங்களுக்கு பாத்திரமாக அசி இருக்க கடவாய், இருக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணி தீர்த்தம் சாப்பிட்றோம். சாப்பிட்டோன்னா தீர்த்தம் கிழப்பி உட்காந்துருக்கும். என்ன பண்ணுறான், எல்லா என்னென்ன பதார்த்தங்கள் வருமோ எல்லாத்தையும் சாப்பிட்றோம்.
சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி என் கையில் தீர்த்தம் கொடுப்பார். பெருமாள் தீர்த்தம் அதை எடுத்து பகவத் பாதோதகத்தை எடுத்துட்டு, ஏ அமிர்த, ஏ தீர்த்தமே, அபிதானமசி, அமிர்தாபிதானமசி. அதான் மந்திரத்தை பிரித்து சொன்னா அர்த்தம் புரியும். அமிர்த அபிதானம் அசி, 3 பதம் இருக்காது. அபிதானம்னா மூடின்னு அர்த்தம். அபிதானம்னா என்ன, சாதாரணமா சம்ஸ்கிருத அபிதானம், அபிதானம்னா மூடி. இப்போ இந்த என்ன பண்றான், அன்னத்தை சாப்பிட்டாச்சா, அண்ணன் சாப்பிட்டு முடிச்சு திரும்பி தீர்த்தத்தை, ஏ அமிர்த, ஏ தீர்த்தமே, அபிதானமசி, மூடியாக இருக்க கடவாய், மூடியாக இருக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணி தீர்த்த சாப்பிடும். என்னாச்சு, இடிய தீர்த்தம், நடுவுல அன்னம், மேல தீர்த்தம், இப்படி 2 பக்கமும் தீர்த்தத்தால மூடியாச்சு. இதுதான் வஸ்திரம்னு பெருமாள் சாட்சி. அன்னது கிம்மே வாசோ பவிஷ்யதி ஆப இதி ஹோசுஹு, உனக்கு முன்னாடி உனக்கு தீர்த்தம் தான் உனக்கு வஸ்திரமாக இருக்க போகிறது. இப்போ அன்ன சூக்தத்தை எடுத்து பார்த்தேன்னா, யார் எனக்கு வஸ்திரம் கொடுக்காம சாப்பிட்றானோ அவனை அவ்வளோ ஹிம்சை பண்ணுறேன், அவளை நான் அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு அன்ன தேவதை அவ்வளோ சொல்லிக்கிறான். அதனால அவசியம் நமக்கு வரக்கூடிய வியாதிக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன, நம்ம அன்னம் தான். அந்த அன்னம் சரியா நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். அந்த அன்ன தேவதை சாப்பிடுற. அதனால அந்த அன்ன தேவதைக்கு வஸ்திரம் கொடுக்கறது தான் விசேஷம். இப்ப பாருங்க, பெருமாள் வாக்கு கொடுத்துட்டார். அன்ன தேவதை வந்த உடனேவே வாக்கு கொடுத்துட்டார், உனக்கு தீர்த்தம் தாம்பா உனக்கு வஸ்திரம்னு கொடுத்துட்டார். இப்போ நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கோம், வைஷ்ணவனா இருக்கோம். பகவானோட கட்டளையை காப்பாற்றணுமா விசேஷமான இந்த ஸ்லோகம் சொல்வர்ணே ஸ்தாலி வர்ணிய மணிக்கணக்கச்சிட்டு கோகுந்தான்னு சுபத்வான்னு நான் தியானம் பண்ணிட்டு பெருமானுக்கு ஆராதனை பண்றதுன்னா ஒரு பக்கம். அதெல்லாம் நாம வந்து சந்தோஷமா நம்ம ஹிருதய குணத்தை கூட்டி பெருமாள் ஆராதனை பண்றது. ஆனா உண்மையான ஆராதனம், பகவத் ஆராதனம் எது அப்படின்னா, அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹ, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதः, ஞானம் புஷ்பம் தம புஷ்பம், சாந்தி புஷ்பம் ததைவ ச சத்யமஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோ பிரீதிகரம் பவே. இதுதான் எம்பெருமானுக்கு பிரீதிகரமான புஷ்பங்கள். இந்த அஷ்டவிதமான புஷ்பங்களை பெருமாளுக்கு யார் சமர்ப்பிக்கிறாளோ அவளிடத்துலதான் பெருமாளுக்கு விசேஷமான பிரீதி ஏற்படும். இந்த அனுஷ்டானங்கள்லாம் நிறைய பேர் பார்த்தா ரொம்ப குறைச்சலா இருக்கும், தெரியாத காரணத்தினால. எல்லாருக்குமே சர்வஜ்ஞானம் கிடையாது, எல்லாருக்குமே விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும், சந்தர்ப்பங்கள்ல தான் சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்போ தெரியாத விஷயங்கள்னால அவ அனுஷ்டானம் பலம் கம்மியா இருக்கும். ஆனா பெருமாளோட பிரீதி அவளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். இது நம்மளுக்கு புரியாது, பல சமயத்துல புரியாது. அப்படி பிரமாதமா இருக்கும். இந்த அவர்களமா அவ்வளோ அனுஷ்டானத்தோட இருக்கும், நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துட்டாரு. எய்தாத்துல ரொம்பலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அதில் இருந்து குடிச்சுட்டு உயிரத்துடைய கட்டிட்டு பெருமாட்டுக்கு நாராயணான்னு சொல்லுவேன், 2 ஊதுவத்தி இருக்குவேன், ஒரு சீச்சரம் தான், அது கூட சேர்ந்து ஒரே சீச்சரம் விட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவது அப்படின்னா ஃபேமிலி பார்த்தா நார்மலாக அப்படியே போயிடும். நமக்கு சில தர்மங்களோ சூக்ஷ்மங்களோ புரியாது. இங்கே தான் பெருமாள் என்ன சாய்கிற இந்த பாக்கியத்தில் பண்ணுற விஷயங்கள்லாம் நீ பண்ணணும். அதுவும் எனக்கு விஷயமா அவசியம் பண்ண வேண்டியது தான். ஆனால் ஆபியந்தரம் உள்ளுக்குள்ள நீ உன்னுடைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல நீ சரியா இருந்தா மட்டும்தான் உன்னிடத்துல எனக்கு பிரீதி ஏற்படுகிறார். அது 8 விதமான புஷ்பங்கள். இது வந்து முக்கியமே அனுசந்தானம் பண்ணணும் நம்மளுடைய ஆராதனத்துல. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், முதல்ல இன்னொருத்தருக்கு இம்சை பண்ணாம இருக்கு. இதுவே ரொம்ப பெரிய புஷ்பம். நீ ஆராதனம் அதெல்லாம் இங்கே பெருமாள் சாய்கள். அஹிம்சா, நம்ம வாக்குல இருந்து ஒரு விஷயம் வருது, அது இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுன்னா அந்த வார்த்தையை பேசாம, வார்த்தையினால ஏற்படக்கூடிய ஹிம்சை, நம்ம சரீரத்தால் ஏற்படக்கூடிய ஹிம்சையெல்லாம் நிறைய இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். ஹிம்சை பண்ணாம இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவே பெரிய பகவத் ஆராதனை, அதுவே ஒரு பெரிய பகவத் ஆக்ஞா. அஹிம்சா பிரதமம் புஷ்பம். புஷ்பம் இந்திரிய நிகிரஹ, இந்திரியத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கணும். இப்போ சாயங்காலம் வந்துருது, கொஞ்சம் தூங்கினா தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கக்கூடாது. காலங்காத்தால 5:30 மணிக்கு எழுந்துக்கணும்னா எழுந்துடணும். கொஞ்சம் இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு பரவாயில்ல பாப்பா, சண்டே வரைக்கும் கொஞ்சம் 6 மணிக்கு எழுந்துக்கணும். இந்திரியத்தை அதோடைய விஷயத்துல போகாம நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். புஷ்பம் இந்திரிய நிகிரஹ, சர்வபூத தயா புஷ்பம். எல்லா பூதங்களும் எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் தயையோட இருக்கும், காருண்யத்தோட இருக்கும், கருணையோட இருக்கும். சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதா. இதெல்லாம் விசேஷம் போடல, அது மட்டும் விசேஷம் போடல. ரொம்ப விசேஷமான புஷ்பம் இதுன்னா க்ஷமா, பொறுமையா இருக்கு. இந்த பொறுமை நம்ம இடத்துல ரொம்ப பேர் இல்லை. இதெல்லாமே பகவத் ஆக்ஞைக்கு விரோதம். இந்த க்ஷமைங்கிறது ரொம்ப. ஆனால் க்ஷமா புஷ்பம்
விசேஷதா ரொம்ப கஷ்டம், இருக்கலே ரொம்ப கஷ்டம். நம்மளை எவ்வளவுதான் நம்மளை ட்ரிகர் பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுங்கிறதே நம்மளோட வைஷ்ணவ லட்சணம். இந்த 8 வைஷ்ணவ லட்சணத்துக்காக சொன்னேன். க்ஷமா புஷ்பம் விசேஷதா. அதுக்கு அடுத்தது தான் 5வது தான் ஞானம் புஷ்பம் தபம் புஷ்பம். 5, 6 ஞானம் நமக்கு அவசியம். அதனால ஞானத்தை சம்பாதிச்சதாக படிக்கணும். அடுத்தது ஏகாந்தமா தபஸ் பண்ணணும். கொஞ்சம் கண்ண மூடி பெருமான தியானம் பண்ணணும். அஷ்டாட்சரம் ஜபம் பண்ணணும். பண்ற காலங்களில் காயத்ரி ஜபம் பண்ணக்கூடிய காலங்களெல்லாம் ஏகாந்தமா ஜபம் பண்ணணும். ஏதோ விஷயங்களை பண்ணிட்டு அப்பதான் நமக்கு எல்லா சிந்தனையும் வரும். அந்த சிந்தனையெல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்காக பெருமாள் கீதையில கர்மயோகத்தை விசேஷமா இப்படி எல்லாம் தியானம் பண்ணணும். ரொம்ப விசேஷமா சாச்சு. எப்படிலாம் அதுக்கு என்ன சம்ஸ்காரம் பண்ணிக்கணும், இந்த சம்ஸ்காரம் பண்ணா நம்மளுக்கு தபஸ் வருங்கிறத சொல்லியிருக்காரு. ஞானம் புஷ்பம் தபம் புஷ்பம். எல்லாத்துக்கும் மேல சாந்தி புஷ்பம் ததைவச்ச. முதல்ல அமைதியா இருக்கணும். இப்போ பார்த்தாலும் பரபரன்னு இருக்கும். இங்க போறேன் அங்க போறேன், அதை பண்றேன் இதை பண்றதோ, இங்க போயிட்டாங்க போயிட்டேன் ஒன்றும் வேணும். இருந்துட்டே நம்ம பெருமான செய்திகள் எல்லாமே பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவளுக்கு 24 மணி இதை பண்ணிட்டு தூங்குற காலத்தை தவிர அப்படி ரொம்ப இல்லாம எப்பயுமே சுவாமியெல்லாம் பார்த்தா ரொம்ப சாந்தியா இருக்காங்க. ஐயா சுவாமி தான் திரும்பியா சொல்லணும். ஆனா சாந்திக்கு சொருப்பமே அவர்தான். அதாவது சாந்தமா இருக்கிறது நமக்கு வரும். அது தெரியும், பேசலே வந்துடும். சாந்தம் இருந்தா சாந்தி புஷ்பம் தீர்மச்ச. கடைசியில சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம். எல்லாத்துக்கும் மேல சத்தியமா இருக்கும், உண்மையா இருக்கு. இப்படி எவன் ஒருவன் இருக்கிறானோ, இந்த புஷ்பங்களால இவன் எம்பெருமான அர்ச்சனை பண்றானோ அப்படின்னா சத்யாய நமஹ ஸ்ரத்தாயி நமஹ அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும். இப்படி எவன் கொண்டு வருகிறானோ அவனிடத்துல எம்பெருமான் பிரீதியா இருக்கான். கர்மானுஷ்டானங்களை பண்றதுனால நமக்கு எம்பெருமானிடத்துல நிகிரகம் இல்லாமல் இருக்கும், கோபம் இல்லாமல் இருக்கும். இந்த ஆத்ம குணங்களோட இருக்கிறதுனால எம்பெருமானிடத்துல நமக்கு விசேஷமான எம்பெருமான் நம்மிடத்துல ஒரு விசேஷமான பிரீத்தியோட இருக்க. இதுதான் வைஷ்ணவ லட்சணம். இந்த ஆக்ஞா கைங்கரியத்துல கொஞ்சம் அடியனுக்கு தெரிஞ்ச யதாபதி சின்ன விஷயத்தை அடையணும். இந்த சபையில சமர்ப்பிச்சுங்க. எம்பெருமான அனுகிரகத்தோட க்ஷேமமா இருக்கணும். விசேஷமா இந்த விஷயம் அபிவிருத்தி ஆகணும். நீ இருக்கிறதா இந்த ஆள் இருக்கிற அடுத்தது இன்னும் 2 வருஷம் கழிச்சுக்கிறீங்க. இந்த இடம்லாம் போறாது. நமக்கு பெரிய சட்டத்தில் பண்ணணுங்கிற போல இந்த வித்தல் சபை இந்த கோஷ்டியானது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது அடியனுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா சுவாமி உபன்யாசம்னு அடியனுக்கு ரொம்ப அதே சில பேர் வச்சுட்டு இருப்பாங்க. உபன்யாசம் பண்ணுறது அதுக்குன்னு புஸ்தகமாக இருக்குது, அதுக்குன்னு அது சில விஷயங்கள் இருக்கு. அதுக்குன்னு அடியனை ஒரு காலம் பிரயத்தப்பட்டது இல்லை. எந்த விஷயத்தை அடியன் இந்த சபையில் சமர்ப்பிச்சுருந்தேன். அவங்களிடத்துல ஏதாவது அதில் வாக்கு தோஷம் இருக்குதுன்னா பொதுவாக ஒரு ஸ்திரீ கர்ப்பமா இருக்கான்னு வச்சுக்கோங்க. முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பும்சோன சேவம் தான் பண்ணுவான். அதுக்கப்புறமா பிறகுற குழந்தைக்கு இதை பண்றாளோ கிடையாது. ஏன்னா அந்த சம்ஸ்காரம் ஆயிடுது. அந்த சம்ஸ்காரங்கிறது அந்த குழந்தைக்கு பண்ணல, அந்த கர்ப்பத்துக்கு தான் பண்றோம். ஆதார கர்ப்ப சம்ஸ்காரத்வாரா க்ஷேத்திர கர்ப்ப சம்ஸ்காரார்த்தம் அந்த கர்ப்பத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணியாச்சு ஒன்ஸ். அதுக்கப்புறமா அதுல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் சம்ஸ்காரம் ஆன குழந்தைகள் தான். அவளும் பும்சோன சீமன் தான் அவளுக்கு ஆயிடுது. ஆகலைங்கிறதே கிடையாது, எல்லாருக்கும் பும்சோன சீமன் ஆயிருக்கு. ஆனா முதல் குழந்தைக்கு பண்றோம், வெளியில தெரியறது அது தெரியல. அது போல ஆத்துல புருஷால் ஆகாரம் பண்ணியாச்சுன்னா அவ பரிசேதனம் பண்ணி அவ பிராணாகுதி பண்ணிட்டா அப்படின்னாலே அந்த அண்ட தேவதைக்கான வஸ்திரங்கள் கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கணுங்கிறது இல்லையே. அதனால அன்ன சம்ஸ்காரம் தான் இது. அதனாலதான் வைஷ்ணதேவம்னு பண்ணுவா. அதுல வைஷ்ணதேவம் பண்ணி புருஷா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்திரீகள் சாப்பிட்றதுக்கு காரணமே இதுதான். அவ பரிசேச்சனம் பண்ணி அன்ன சம்ஸ்காரம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறமா அன்னம்ங்கிறது அவ சந்தோஷமா இருக்காவோ அந்த அன்னத்தை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்தில் அழகா வச்சிருக்காங்க. அதனால அவ பரிசேச்சனம் அவ பண்ணிட்டாலே ஸ்திரீகள் தனியா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனாலதான் தெளிவா அதை அழகா வச்சிருக்கா சம்பிரதாயத்துல. அதுக்கு அடுத்தது நம்ம தான் இப்போ ஆம்னு சொல்றோம் இல்லையா. ஒரு காலத்துல பவனம்னு பேரு, தேசிக பவனம், நாராயண பவனம், கோவிந்த பவனம், ஆத்து வாசல போட்டுப்பான். நியூ நம்பர் ஓல்டு நம்பர்லாம் இப்போ கிடையாது, பிளாட் பேர்லாம் கிடையாது. இப்போ எவ்வளோ சுவாமி இருக்காருன்னா வாசுதேவ பவனம் போட்டு வாசுதேவ பவனம்னா வீடுன்னு அர்த்தம். என் மனேஷி பதாம்போஜ ரஜக்கட பவித்ரிதம் ததேவ பவனம் நோச்சே பகாரஸ் தத்ர லுக்கியதேன்னு ஒரு தர்மசாஸ்திர வாக்கியம். எதுப்பா பவனம்? பவனம்னா இது நம்ம அழகா ஆத்த கட்டிட்டோம், பிரமாதம் ஆத்த கட்டியிருக்கோம். கட்டி ஆத்து வாசல்ல கல்வெட்டு போட்டு நம்ம பேரை போட்டு பவனம் போட்டா பவனம் ஆயிடுமா? அது இதுதான் பவனம். பவனம்ங்கிறது எது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. என் மனிஷி பதாம்போஜ ரஜக்கண பவித்ரிதம், ஒரே பதம் சமஸ்தகம்.
எந்த ஆத்து வாசல்ல மகான்கள்லாம் அடிக்கடி வந்து வந்து போய் அவளுடைய திருப்பாதத்தை அலம்பி அதனால ஸ்ரீபாத தீர்த்தத்தினாலேயே சேராயிருக்கும். ஆத்து வாசல காலில் விண்டு உள்ள வருதுன்னு வழக்கம். குடிசை வீடு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்துல. அப்படி இருந்ததுன்னா ஆத்து வாசல காலை அலம்பிப்பா. மண் தர காலை அலம்பிட்டே இருந்தா என்ன ஆகும்? சேர எப்பேற்பட்ட சேராக்கணும்னா என்மணீஷி பதாம்போஜ ரஜக்கண பவித்ரிதம். விசேஷமான மகனீயர்கள் வந்து அவளுடைய திருப்பாதத்தை சோதிச்சுட்டு அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினாலேயே சேரா இருக்கக்கூடிய எந்த கிரகம் இருக்கோ அதுதான் பவனம் அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி ஆத்துல இந்த மாதிரி பாகவதாலாம் வந்துட்டு போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா? நான் ஆத்த பிரமாதமா கட்டியிருக்கேன், அமக்களமா இருக்கு, ஆனா ஒரு பாகவதன் ஆத்துக்குள்ள வராத அளவுக்கு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னா அது பவனம் இல்லை. அப்போ இந்த மாதிரி இந்த சேரா கூட எல்லாருக்கும் சேரா இருக்காது. அது உள்ள அர்த்தம் என்னன்னா பாகவதால் ஆத்துக்கு வந்துட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தலைன்னா அதேவ பவனம். நோ சேத் அப்படி இல்லைன்னா பகாரஸ் தத்ர லுப்யதே. பகாரம் மட்டும் பயந்து என்ன பண்ணுமா ஓடிடும். பவனம்ங்கிற சப்தத்துல பகாரம் போயிடுதுன்னா என்ன ஆகும்? அதனால பவனம்ங்கிற சப்தம் இந்த ஆத்துல பரிபூர்ணமா இருக்கு. இந்த ஆத்துக்கு பவனம்ங்கிற சப்தம் வந்ததுன்னு ஒன்றும் இதே கிடையாது. அதனால இவ்வளவு பாகவதாலாம் வந்து பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திட்டார்ல, அந்த மாதிரி அதுதான் பண்ணணுங்கிறது இல்ல. இந்த மாதிரி ஒரு பாகவதால ஒருத்தர் 2 பேராவது ஆத்துக்கு வந்துட்டு போறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்பட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அவ்வளவுதானே. இந்த மாதிரிதான் பண்ணணுங்கிறது சொல்லல. அவாவா சக்தி அனுசரிச்சு பாகவதா பாகவதோத்தமா நம்மளோட கிரகத்துக்கு வந்து அவா திருவடி கொண்டடி சாத்துறதுங்கிறது விசேஷம். அப்படி இருந்தா நம்ம மாத்துக்கு கவனம்ங்கிற பதம் இருக்கும்ங்கிறதுக்கு சொல்லிட்டு விஷயமா சொல்லணும்னு நினைச்சேன்.